என் பெயர் மாதேசன். எங்கள் ஊர் பேரண்டப்பள்ளி. நான் வாராகியம்மன் கோயிலில் 4 வருஷமாக சேவை பண்ணுறேன். எங்கள் சின்ன பையனுக்கு ஒரு வாரமாக வயிறு வலியாக இருந்தது. அவன் காலேஜுக்கு போகாது வீட்டில் பார்த்துருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு போய் அவன் போனால் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ண பித்த பையில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சித்தரையா கிட்ட வந்து ஐயா இது மாதிரி இருக்குங்க, இது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொன்னாங்க. சரி தம்பி கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் பையனை கூட்டின்னு வந்து ஐயா கிட்ட கூட்டின்னு வந்தாங்க. அவனுக்கு வயிறு வலியும் நடக்க முடியாத படுத்தனால வந்தவுடனே ஐயா ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கொடுத்து அடுத்த ஒரு 10 செகண்ட்லேயும் அவன் வந்து படுத்துருந்தவன் நல்லா எழுந்து உட்காந்துருந்தான். அடுத்து ஐயா வந்து ஒரு வாரத்துக்கு அவனுக்கு மெடிசன் தரேன் சாமி, அவன் மெடிசன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அவன் வந்து மெடிசன் கொடுத்தாரு. ஒரு வாரத்துக்கு அவனுக்கு 3 நாளில் அந்த வயிறு வலியே இல்லைன்னு சொல்லிட்டான். நல்லா அப்புறமேட்டுக்கு 4வது நாள் காலேஜ் போயிட்டான். அப்புறம் ஒரு வாரம் மருந்து சாப்பிட்டு திருப்பணும் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்னன்ட்டு போய் பார்த்தா ஸ்கேன் பண்ணால் அந்த பித்தப்பையில் அந்த இருக்கிற அந்த அறிகுறியே இல்லை. அதனால் பிரம்மமலையில் இருக்கிற வாராகியம்மனுக்கும் பிரம்மமலை சித்தரையாவுக்கும் நன்றி. இது மாதிரி பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க வந்து அவதிப்படுறவங்க வந்து பிரம்மமலை சித்தரையா வந்து நாடி அவங்களும் பயனடை மாதிரி அன்புடன் கேட்டுக்கணும்.